ஹாய் சில்ட்ரன்ஸ், நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். கதை பேர் என்னென்னா செருப்பு ஸ்டாண்டு. இந்த கதை நான் எழுதினது, பிரஜாசக்தி என்ற இதழில் பப்ளிஷ் ஆனது. இப்போ கதைக்கு போகலாமா? ரகு என்ற மாணவன் 9th படிக்கிறான். அவன் அப்பா அம்மாவோட சேர்ந்து பெரியப்பா வீட்டுக்கு போகிறான். பெரியப்பா வீட்டுக்கு போனவுடனே வீட்டு என்ட்ரன்ஸில் ஹாலுக்குள்ளே போன உடனே செருப்பு ஸ்டாண்டு பக்கத்தில் டீப்பாய் ஒன்று இருந்தது. என்னடா இது, டீப்பாய் எங்கே வச்சுருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டே உள்ளே போவான் ரகு. கொஞ்சம் நேரம் கழித்த பிறகு பெரியம்மா சமையல் அறையிலேருந்து கூப்பிடுறாப்புல, எல்லோரும் சாப்பிடுவாங்கன்னு. ரகு அப்பா செல்ஃபோன் கையில் வச்சுருந்தான் இல்லையா, அந்த செல்ஃபோன் பாக்கெட்டில் போட்டுட்டு கிளம்பும்போது ரகு பெரியப்பா சொல்கிறான், ரகு, செல்ஃபோனு அங்கே செல்ஃப் ஸ்டாண்டு பக்கத்தில் டீப்பாக இருக்கு இல்லையா, அது மேலே வச்சுட்டு வா. இங்கே செல்ஃபோனு இந்த ஹாலு தவிர வேறு எந்த அறைக்குள்ளே போனது இது வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். ரொம்ப ஆச்சரியம் ரகுக்கு. என்னடா இப்படி சொல்கிறார் பெரியப்பான்னு அப்படியே பார்த்து, என்ன பெரியப்பான்னு கேட்பான். கேட்ட உடனே அப்போ சொல்லுவான், ரகு, செல்ஃபோனு நமக்கு அடிமையாக இருக்கணும் தவிர செல்ஃபோனுக்கு நாம் அடிமையாக இருக்கக்கூடாது. நாம் அதுக்கு அடிமை ஆகிட்டோன்னா நம்ம படிப்பு, ஹெல்த்து எல்லாமே அடிப்படும். இப்போ வீட்டு முன்னாடி நாய் இருக்கு இல்லையா, அதுக்கு எங்கே இடம், அங்கே தான். அது போல் தான் வச்சுருக்கணும் செல்ஃபோனும். அதனால தான் இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் 2 பொண்ணுங்க நல்லா படிக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் அவங்க பெரியப்பா. அப்போ தான் ரகுக்கு நினைவு வந்தது, அப்பா அம்மா தெரியாமல் போர்வை போத்துக்கிட்டு வீடியோ கேம்ஸ் நைட்டெல்லாம் பார்க்கறது, அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமில் தூங்கிட்டே இருக்கிறது, மாஸ்டர் திட்டுவது, இதெல்லாம் நினைவு வந்தது. ஆமாம், செல்ஃபோனுக்கு நான் அடிமை ஆகிட்டேன், இது பெரிய தவறு அப்படின்னு நினைப்பார் ரகு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன பிறகு ரகு அப்பா என்ன பண்ணுவார், செருப்பு ஸ்டாண்டு பக்கத்தில் டீப்பாய் வைப்பார். இனிமேல் செல்ஃபோனு எந்த அறைக்குள்ளே போகக்கூடாது என்ற கண்டிஷன் போடுவார். கொஞ்ச நாள் கழித்து ரகு படிப்பில் நல்ல மார்க் எடுப்பான். அது போல் செல்ஃபோனு சமையல் அறைக்குள்ளே போனால் சமையல் கோவிந்தா, தூங்கும்போது பக்கத்தில் வச்சுக்கிட்டா தூக்கம் அவுட்டு, அப்போ படிக்கும்போது வச்சுக்கிட்டா சொல்லவே தேவையில்லை, படிப்பு கோவிந்தா. மனிதனுக்கு செருப்பு எவ்வளோ அவசரமோ செல்ஃபோனு அவ்வளோ அவசரம்தான். இப்போ செருப்பெல்லாம் கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா, அதுக்கு ஒரு தனி ஸ்டாண்டு வச்சுட்டு வைக்க சொல்லுவாங்க. நம்ம வீடு கூட ஒரு கோயில் போல், எல்லா அறையிலுக்குள்ளே செல்ஃபோன் வர வைக்காதுங்க. ஹாலு தவிர வேறு எங்கேயும் போகாமல் பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் படிப்பு, உங்கள் உடல் நலம் நல்லா இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா எல்லாருக்கும் சொல்லுங்கள். பிடிக்கவில்லை என்றால் நான் உங்கள் நேரம் வீணாக்கினதுக்கு நான் உங்களுக்கு சாரி சொல்கிறேன். மீண்டும் அடுத்த கதை இதில் பார்க்கலாமா? பாய்.